நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார். சார், விஜய் தனித்து களமிறங்குவது வாக்கை பிரிக்கவா பலத்தை காட்டவா? சொல்லி ஆகணும். அவர் ரொம்ப காங்கிரஸ் கட்சியினுடைய உறவை எதிர்பார்த்து இருப்பாரு. ஏன்னா அவர் எல்லா கட்சிகளையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவ்வப்போது அதிமுகவையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ நேற்று தானே பேசியிருக்காரு. அதிமுகவும் கொஞ்சம் கடுமையா பேசியிருக்காரு. ஆனா காங்கிரஸை எந்த காலத்திலையும் அவர் விமர்சனம் பண்ணதில்லை. பல சந்தர்ப்பங்கள் தெரியும். கடந்த சில நாட்களாக நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் காங்கிரஸ் கட்சியும் தாவேகாவும் நெருங்கி வரும். இப்போ அவருக்கு ஒரு சமிக்ஞை வந்திருக்கு. அதாவது காங்கிரஸ் கட்சி திமுக அணியிலிருந்து வெளியில வராது அப்படிங்கிறதுனால தான் தனித்த களம் காணுகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அது ஒன்று. ரெண்டாவது, தனித்த களம் காணுவது அவருக்கு ஒருவேளை அரசியல் புரிதல் இருக்குமே ஆனால், அல்லது அதில் இடம்பெற்றிருக்க முழுமையான அரசியல்வாதிகளுடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டிருந்தால், நிச்சயமாக விஜயகாந்த் போன்ற பல தலைவர்கள் தனித்து களங்கண்டு தங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு, வாக்கு பலம் எவ்வளவு இருக்குன்னு ப்ரூவ் பண்ண பிறகு ஏதேனும் அணியில சேரலாம். இதுதான் கடந்த காலங்களில் மறுமலர்ச்சி திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற எல்லா கட்சிகள், ஏன் மக்கள் நீதி மையம் உள்பட தனித்து களம் கண்டு எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்த பிறகு ஏதோ ஒரு அணியில சேர்றது இயல்பு. இந்த வழக்கத்தை கடைபிடிக்கலாம். ஒருவேளை நமக்கு அதிகமான மெஜாரிட்டி கிடைச்சா நாம எம்ஜிஆர் மாதிரி போடலாம்னு நினைச்சிருப்பாரு. அதனாலதான் தனித்து போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவர் அந்த அளவுக்கு அரசியல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னு தெரியல. ஆனால் அவர் ஏதோ ஒரு சில கட்சிகளுடைய வாக்குகளை பிரிப்பார் என்பது மட்டும் நிச்சயம். இப்ப அதிமுகவின் திட்டம் அறிஞ்சிருக்கார். திமுகவின் கடுமையா விமர்சனம் பண்ணதுனால திமுகவினுடைய வாக்குகளை அவர் பிரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க, காங்கிரஸோடு அவர் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு ஒரு முடிவுக்கு வந்ததுனால நாங்கள் தனித்து போட்டின்னு அவர் நேற்று பேசியிருக்காருன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு 2:30 மணி அளவில் மாணிக்கம் தாக்கூர், காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி, விருதுநகருடைய எம்பி, அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த முறை நாங்கள், ஏன்னா மதுரையுடைய மாநகர் மாவட்ட செயலாளர், திமுகவுடைய மாநகர செயலாளர், மதுரை வடக்குனுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தளபதி, அவர் காங்கிரஸை விமர்சித்து நேற்று மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளில் பேசியிருக்காரு. அதை கண்டித்து இந்த முறை வடக்கில் மதுரை வடக்கில் காங்கிரஸ் தான் வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்று எங்கள் தலைவர்கிட்ட கேட்க போகிறோம். தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும். அதிகார திமிரோடு இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்து விட்டதுன்னு சொல்கிறார்ல. காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்லாம் கூப்பிட்டு டெல்லியிலலாம் பேசினாங்க. அதுக்கப்புறமும் இன்னைக்கும் காங்கிரஸ்லேருந்து ஒரு குரல் அப்படி வருது அப்படின்னாக்கா, இப்போ விஜயை நோக்கி அந்த விருப்ப தேர்வுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இது வெளிப்படுத்துது. நீங்கள் சொல்கிறது மாறா இருக்க? இல்ல அது எல்லாமே உண்மைதான். ஆனா என்ன பார்வைனா, விஜய் இன்னும் நிரூபிக்கப்படாத அரசியல்வாதி அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் தயங்குகிறது. இந்த தேர்தல்ல ரிஸ்க் எடுத்துக்கிட்டு திமுகவை விட்டு வெளியேற வேண்டாம், இவங்களோடய இருந்து கணிசமான இடங்களை பெறுவோம். ஒருவேளை திமுக சுத்தமா படுதோல்வி அடைஞ்சிடுச்சுன்னா அங்கேருந்து வெளியில போயிடுவோம். இது மாதிரி சம்பவங்கள் முன்ன நடந்திருக்கு. மறுமலர்ச்சி திமுகவோட மார்க்சிஸ்ட் கட்சி 96ல உறவு கொண்டது. மறுமலர்ச்சி திமுக படுதோல்வி அடைஞ்சோடனே மார்க்சிஸ்ட் கட்சி திமுக அணிக்கு போயிடுச்சு. இதே மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல பல கட்சிகள் செயல்பட்டு இருக்கு. அதே மாதிரி பண்ணலாம். ஒண்ணு, ஒருவேளை திமுகவுக்கு ஒரு கணிசமான இடங்கள் ஆனால் பெரும்பான்மை இல்லாத நிலை வந்தனா அமைச்சர் பங்கு கொடுங்க, ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த ரூட்டு பேரம் பேசலாம். இந்த எண்ணத்துல, அல்லது அருந்தி பெரும்பான்மையில திமுக வந்துச்சுன்னா அவங்களோடய இருக்கலாம், வேற வழியே கிடையாது, அவங்கள தான் நம்பிதான் இருக்கணும். இந்த 3 ஆப்ஷன் தான் காங்கிரஸுக்கு இருக்கு. அதுல எந்த இடத்துல தாவேகாவோட அவங்க நெருங்கி வருவாங்கன்னா சொல்லுவாங்க, எப்போனா படுதோல்வி அடைஞ்சாதான் இவங்க தாவேகா பக்கம் வருவாங்க. ஆக அது அவங்களுடைய நிலைப்பாடு. தாவேகாவுக்கும் யாரும் அவங்களை நெருங்கி வரல. ஏன்னா முழுமையான அரசியல் சக்தியாக அவங்க இன்னும் பரிமளிக்கல. அவங்களுக்கு இன்னும் தாவேகாவோட பலம் அறிய வேண்டும் என்றால் 2 மாசம் பொறுத்திருக்கணும், தேர்தல் வரையில் பொறுத்திருக்கணும். அது தவிர வேற எதுவும் இல்லை. ஆனால் அப்போது யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார்கள் என்பதையும் கணக்கில் வச்சுக்கணும். அப்பதான் தெரியும் நம்ம எப்படி விஜயகாந்த் 2011 2006 ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான அதிமுக வெற்றி வாய்ப்பை பாதித்தாரோ அந்த நிலை வருகிறதா இல்லையா என்பது அப்போது தெரியும். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. நம்மோடு பத்திரிகையாளர் சோமு இணைந்திருக்கிறார். வணக்கம் டிவி சோமு. இவருடைய நேற்று விஜயுடைய பேச்சு, அதற்கு தொடர்ந்து அதிமுக அமமுக பக்கத்திலிருந்து வருகிற
எதிர்வினை. இவ்வளவு நாள் தீய சக்தி திமுகன்னு சொன்னவர் இன்றைக்கு அதிமுகவை விமர்சிக்க வேண்டிய காரணம் என்ன? அதிமுக மட்டுமல்ல, திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தவர் இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சனம் பண்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளெல்லாம் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. தாவேகா முகாமிலிருந்து எதை வெளிப்படுத்துகிறார்கள்? அதாவது எந்த கட்சி கூடயும் இவங்க கூட்டணி இல்லைங்கிறது உறுதியாயிடுச்சு. நேற்று அவர் பேசினப்ப ஒரு வார்த்தை அதை கவனிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் எதுக்கு சின்ன மருது பெரிய மருது செய்யறதுலாம் இருக்கீங்க, நீங்க போதும் அப்படின்ட்டு. அப்ப வேற யாருமே இல்லாத சூழல்ல எல்லா கட்சியும் எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இவரு திமுகவை மட்டுமே அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாள் கழிச்சு அதிமுகவை பெருசா இல்லாட்டியும் களத்துல இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப தனித்து அப்படின்னு வந்தப்ப எல்லாத்தையுமே எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளாகி இருப்பாரு அப்படிங்கிறது தான் அது. ஆனா இவர் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, இப்ப திமுக ஏற்கனவே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறவர் தான். இப்ப இந்த அதிமுகவை இவர் சொல்வதற்கான ஒரு ஊழல் கட்சின்னு சொல்றாரு, அதற்கான தகுதி அவருக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இவருடைய ஒவ்வொரு படத்துக்கும் கடந்த பல வருடங்களாக 120 ரூபாய் டிக்கெட் அப்படிங்கிறது 2000 3000க்குன்னு விற்கிது. இதுதான் ஊழலுடைய ஒரு திரைத்துறை ஊழலுடைய அடிப்படை. இந்த மாதிரியான இந்த பிளாக் மணி தான் ஒரு ஹீரோவுக்கான சம்பளங்கிற பேர்ல ஒரு கொள்ளை லாபத்தை ஏற்படுத்துது. அதை இது வரைக்கும் அவர் ஆதரிச்சுட்டு தான் இருந்திருக்கிறாரு. அதை ஒரு பொருட்படுத்தவே இல்லை. அதை ஆதரிச்சுட்டு, பொருட்படுத்தன்னு இல்லை, ஆதரிச்சுட்டு தான் இருந்தாரு. ஒரு வார்த்தையை சொல்லல. ஒண்ணு. அடுத்தது, இவர் என்ன சம்பளம் வாங்குறாரு என்ன இதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா சொல்றாங்க 400 கோடி 500 கோடின்னு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த சம்பளத்துக்கான உரிய வருமான வரியை அவர் கணக்கு காட்டல, செலுத்தணும் தான் பிரச்சனை, புகார் இருக்கு. இப்ப சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கான வருமான வரியை செலுத்துவதும் ஒரு தேசத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. அது தேசத்துக்கு செய்ய வேண்டிய உதவிலாம் இல்ல, கடமை. அது நம்ம இந்த சமுதாயத்துல இருக்கிறோம்னா நமக்கான வரியை கட்டணும். அதுல இருந்தா பலவித திட்டங்கள் நிறைவேற்றப்படுது. இவருக்கு அரசியலுக்கும் நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்றவரு அந்த வருமான வரியை சரியா செலுத்தணும்ல, அது இல்ல. இப்படி தொடர்ந்து விஜயுடைய பேச்சுக்கள் முன்னுக்கு பின் முரணாகவும் இந்த மாதிரி தான் இருக்க தவிர, இவரு ஒரு கவனித்து அதை நம்ம அதுக்கான ஒரு விஷயத்தை அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை. இல்லை, அதில் அவர் பேச்சில் இன்னொன்னே சொல்கிறாரு, ஊழலை முற்றிலும் ஒழிச்சிட முடியுமா அப்படின்னா ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுறோம். தேர்தலில் இந்த கூட்டணி கொடுத்தெல்லாம் ஒரு கணிப்பு இருக்குது, ஆனால் மக்கள் ஒரு கணிப்பை வச்சுருக்காங்க. அந்த கணிப்பு என்னன்னா தாவேக்காக உச்ச இடத்துல உட்கார வைக்கிறது தான் அப்படிங்கிறாரு. அதாவது 2 விஷயம் சொல்லியிருக்கீங்க. முதல் விஷயம் இந்த ஊழல் இதுன்னு சொல்றாருல, இவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு அந்த பொறுப்பு வழங்குறதுக்கு பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய புகார் தொடர்ந்து இருக்கு. ஒருத்தர் 2 பேர் இல்ல, பல பேர் அந்த புகாரை அவங்க கட்சியிலேயே இருக்கிறவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இப்ப உதாரணமா பார்த்தா தூத்துக்குடி சேர்ந்த தேவேக நிர்வாகி அஜிதா ஆக்னல்னு ஒருத்தவங்க சொன்ன பிரச்சனை நமக்கு தெரியும். அதே போல தேவேகவுடைய விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் குஷி மோகன், அவரு மேல பல அந்த தேவேக கட்சியினரே சொன்ன ஊழல் புகார்கள். அதே போல புஷி ஆனந்த் பெயரை சொல்லியே பல பேர் சொன்னாங்க இந்த மாதிரி பணம் கேட்கிறாங்க அப்படின்னு. இப்படி தன்னுடைய பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஊழல் விஷயம் இந்த மாதிரியானதை அவரால் கண்டுபிடிக்க முடியலையா இல்ல தடுக்க முடியலையா அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தம் அவர் கையறு நிலை அப்படின்னு தான் சொல்லணும். ஒண்ணு. இப்ப அதே போல இப்ப அவர் கூட இருக்கிற செங்கோட்டையனா இருக்கட்டும், இப்ப கூப்ப கிருஷ்ணனா இருக்கட்டும், ஊழல் புகார்களுக்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. இப்ப கூப்ப கிருஷ்ணன் இப்ப புதுசா சேர்ந்ததுனால அவரை பத்தி சொல்றேன். என்னன்னா, அவர் 1998 96 விவசாயத்துறை அமைச்சரா இருந்தப்பயும் அவர் மேல பல்வேறு புகார்கள் கூறப்பட்டன. அதுக்கப்புறம் 2010 அதுல இருந்து வெளியில வந்தாருன்னு வைங்க. ஆனால் அந்த ஊழல் புகாருக்கு விதிவிலக்கானவராக அவர் இல்லை. இந்த மாதிரி தன்னுடைய கட்சியில இருக்கிறவங்க நீண்ட காலமா தன்னுடைய மன்றத்துல இருந்து இப்ப கட்சிக்கு இருக்கிற புஷி ஆனந்த் பேர்லயும் சரி, புதுசா வந்தவங்களையும் சரி, அந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இவர் எப்படி இவரும் கணக்கு வழக்கு சரியா வருமான வரிக்கு கொடுக்கறது கிடையாது. இவர் கட்சியிலையும் இந்த மாதிரியான ஒரு ஊழல் விஷயங்கள் நடக்குது. தியேட்டர்கள்ல 1க்கு 10 டிக்கெட் விற்கிறது. இப்படி எல்லா விதத்திலுமே இவர் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இன்னொரு கட்சியை பார்த்து ஊழல்னு சொல்வதற்கு இல்ல அவர் அந்த கட்சிகளுக்கு மாற்றா இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.